சரியாக 1 மணி நேரம் தான் இருக்கிறது. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு செய்தியும் சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணி நான் முடிக்க வேண்டும். நீங்கள் பயந்துடாதுங்க, கரெக்டாக நான் முடிச்சிருவேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, எவ்வளோ தூரங்களுக்கெல்லாம் நீங்கள் கடந்து போக வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அதனால் அதிக கரெக்டாக அந்த டைமுக்கு முடிப்போம். ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. காலையிலேருந்து இதுவரைக்கும் நீங்கள் அமர்ந்து தமிழ்நாட்டுக்காக, சபையின் எழுப்புதலுக்காக, இந்த 4 மாநிலங்களுக்காக ரொம்ப கருத்தாக ஜெபித்திருக்கிறீங்க. கர்நாடகா மாநிலம், ஆந்திர மாநிலம், கேரள மாநிலம், தமிழ்நாடு, இதை ஃபோக்கஸ் பண்ணி நாம் ஜெபித்திருக்கிறோம். நீங்கள் ஜெபித்தவங்களை ஆண்டவர் வெறுமனே அனுப்ப போவதில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடு அனுப்ப போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, கவனமாய் ஆண்டவருடைய வசனத்தை நான் சுருக்கமாய் சொல்லி ஜெபத்தில் நான் நடத்த விரும்புகிறேன். இந்த வெப் டிவி மூலமாக, ஏஞ்சல் டிவி மூலமாக இதை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்களும் காலையிலேருந்து இதுவரைக்கும் எங்களோடு இணைந்து உங்கள் நாட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் இருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களையும் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. இது ஒரு ஆரம்பம். இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் தீவிரமாக ஜெப அலை அதிகமாக எழும்பும். ஏராளமாக ஜெபிக்கிற மக்கள் எழும்புவாங்க. ஆண்டவர் அருமையாய் நடத்துவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாள் முழுவதிலும் காலையிலிருந்து இதுவரைக்கும் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டு பதில் கொடுத்தீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தரே பிரத்யட்சமாய் இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியின் மேல் அக்கினியை நான் போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது தான் வந்த நோக்கத்தை பல வசனங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்திருக்கிறார். இப்படி பல காரியங்கள் இயேசுனுடைய வருகை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இப்படி பல காரியம் சொல்லப்பட்டாலும் அதில் ஒரு விசேஷமான நோக்கம். இயேசுவே சொல்லுகிறார், நான் பூமியின் மேல் அக்கினியை போடுவதற்காக வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அக்கினி? அது எழுப்புதலின் அக்கினி, அது பரிசுத்த ஆவியானவராகிய அக்கினி. அந்த அக்கினி இந்த உலகத்திலே போடப்படும் போது அது பற்றி எரிந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவராகிய அந்த எழுப்புதலின் அக்கினி. இயேசு அந்த வார்த்தையை சொன்னாரே, அது நிறைவேறிட்டா என்றால் இயேசு உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது நிறைவேறவில்லை. பூமியில இருக்கும் வரைக்கும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறின பிறகு, ஆண்டவர் பரலோகத்திற்கு போன பிறகு மறுபடியும் அந்த தேவ ஜனங்கள், அந்த அப்போஸ்தலர்கள் 120 பேர் ஒரு மேலறையிலே காத்திருந்த சமயம் இந்த அக்கினி போடப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே தான் நாம் அதை பார்க்கிறோம். அந்த அக்கினி இறங்கி வந்து அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் யாவரும் மீது வந்து அமர்ந்த போது அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். அங்கே போடப்பட்ட அக்கினி, எருசலேமிலே போடப்பட்ட அக்கினி, அது பரவ ஆரம்பித்தது.
அது எருசலேம் முழுவதும் பரவி சமாரியாவுக்குள்ளே கடந்து சென்று கலிலேயா வரைக்கும் கடந்து சென்று அதை தொடர்ந்து அடுத்த நாடுகளுக்குள்ளும் பரவி ஆசியா கண்டம் முழுவதிலும் பரவி ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் பரவி அது உலகம் முழுவதிலும் பரவி சென்று உலகம் முழுவதும் இன்றைக்கு சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. அது அக்கினியினால் ஏற்பட்ட ஒரு விளைவு. முதல் நூற்றாண்டிலே முதலாவது அக்கினி போடப்பட்ட பொழுது ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அக்கினியை நான் போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதாக. அது முதல் நூற்றாண்டிலே போடப்பட்ட அக்கினி. இந்த கடைசி காலத்திலே ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவர் மறுபடியும் ஒரு எழுப்புதல் அக்கினியை போடுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதைத்தான் சகரியா 10:1 பின்மாறி காலத்து மழை என்றும் இந்த பரிசுத்தாவின் அக்கினி, இந்த ஆவியானுடைய மழையை குறித்து வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுதான் யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன், அந்த பரிசுத்தாவியை நான் ஊற்றுவேன், அந்த அக்கினியை நான் போடுவேன் என்பதாக வாக்குத்தத்தமாய் எழுதப்பட்டு இருக்கிறது. கடைசி காலத்திலே போடப்படுகிற அந்த தேவனுடைய அக்கினி, அதுதான் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இந்த அக்கினி நமக்குள்ளே போடப்படும் போது அந்த அக்கினி பரவி செல்ல வேண்டும் என்பதாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அந்த இயேசு கிறிஸ்து அந்த அக்கினியை போட்ட போது அந்த அக்கினி பரவி சென்ற விதம்தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த எழுப்புதலை குறித்து அந்த பாரத்தையும் ஜெபிக்கும்படியான தாகத்தையும் ஆண்டவர் உண்டாக்கின போது எழுப்புதலை குறித்த பல காரியத்தை நான் அறிந்து கொள்ள விரும்பினேன். எழுப்புதலை குறித்த புஸ்தகங்களை வாங்கி எந்தெந்த தேசத்தில் எப்படியெல்லாம் எழுப்புதல் நடந்தது என்பதை நான் வாசித்து அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். எழுப்புதலை குறித்த பல சம்பவங்களை விசாரித்து அறிய ஆரம்பித்தேன். பல ஆச்சரியமான காரியங்கள். வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல், இந்தோனேஷியா தேசத்தின் எழுப்புதல், ஸ்காட்லாந்து தேசத்தில் உண்டான எழுப்புதல், அமெரிக்கா தேசத்திலே சில பட்டணங்களிலே உண்டான எழுப்புதல், தென்கொரியாவிலே உண்டான எழுப்புதல், ஆப்பிரிக்கா நாடுகளிலே சில நாடுகளில் உண்டான எழுப்புதல், தென் அமெரிக்காவிலே சில நாடுகளிலே உண்டான, அர்ஜென்டினாவிலே, பிரேசிலே உண்டான எழுப்புதல். இப்படி பல எழுப்புதல்கள் பல தேசங்களிலே உண்டான காரியங்களை அறிந்த போது ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை கேள்விப்பட முடிந்தது. ஆனால் அதையெல்லாம் குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொன்னார், இந்தியாவில் உண்டாக போகிற எழுப்புதல் அவைகளெல்லாம் தாண்டி வித்தியாசமாய் இருக்கும். அது எப்படி இருக்கும் ஆண்டவரே? எழுப்புதலை குறித்து நீ சரியாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேத புஸ்தகத்துக்கு நேராய் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு நேராய் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு எழுப்புதல் ஆரம்பித்தது, அக்கினி போடப்பட்டது, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ அதை வாசித்து அறிந்து கொண்டால் எழுப்புதல் காலத்தில் எழுப்புதல் மூலமாய் இந்தியாவில் என்ன நடைபெறும், தமிழ்நாட்டில் என்ன நடைபெறும் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். இந்த வேதத்தில் எழுதப்பட்டதை போல இந்த கடைசி கால எழுப்புதலில் 1000 மடங்கு பலத்த காரியம் நடக்கும். ஆகவே அதே மாதிரி பல மடங்கு பெரிய தேவனுடைய வல்லமைகள் வெளிப்படும் என்பதாக ஆண்டவர் தெளிவாய் பேசினார். ஆகவே நான் வேத வசனத்தை அப்போஸ்தலர் நடபடிகளை தொடர்ந்து நான் கவனமாய் வாசித்து அறிந்த போது எழுப்புதல் காலத்தில் நடந்த பல சம்பவங்களை பார்க்க முடிந்தது. அது ஆச்சரியமான ஒரு காரியம். எழுப்புதலுக்கு ஒரு அடையாளம் என்ன? தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரப்போதுன்றீங்களே, என்ன அடையாளம்? ஒன்று, நிறைய பேர் சொன்ன காரியம், ஜெபிக்கிற மக்கள் எழும்புவார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்பதாக அதுதான் வேதம் சொல்லுகிறது. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது 3.5 ஆண்டு காலம் தன் சீஷர்களை தன்னோடு வைத்திருந்தார். ஜெபம் பண்ண அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் ஜெபம் பண்ணுவதை சீஷர்கள் பார்த்தார்கள். ஒரு சமயத்தில் மாத்திரம் என்னோடு 1 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ண கூடாதா என்று கேட்டார். அப்பொழுதும் அவளால் ஜெபிக்க முடியவில்லை, தூங்கிவிட்டார்கள். ஆனால் இயேசுவுக்கு தெரியும், அக்கினி போடப்பட்ட பிறகு, இந்த எழுப்புதல் வந்த பிறகு இவங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும், ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள் என்பதாக. அப்படி எழுப்புதல் வரக்கூடிய காலம் நெருங்கி வந்தபோது உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்துக்கு ஏறி போன பிறகு அவங்க என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெபத்திலே தரித்திருந்தார்கள்.
ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணினார்கள், தினமும் ஒரு 3 மணி நேரம் ஜெபித்தார்கள். அப்படி சொல்லப்படவில்லை. 10 நாட்களும் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். இரவும் பகலும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அதுதான் அவர்கள் செய்த காரியம். அந்த அக்கினி எப்படி வரும், எழுப்புதல் எப்படி வரும், அந்த தேற்றரவாளனாகிய ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும் ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. என்ன சம்பவிக்க போகிறது என்று தெரியாது. அந்த இடம் அசையுமா என்பது தெரியாது. அக்னிமயமான நாவுகள் இறங்குமா அன்றைக்கு அவர்களுக்கு தெரியாது. தேற்றரவாளன் வருவார், அந்த அக்னி போடப்படும், என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் அவளோடு காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். 10 நாட்கள் இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதாய் வேதத்திலே பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுதும் ஒருமனப்பட்டவளாய் ஓரிடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்த சமயம்தான் அக்கினி அவர்கள் மீது போடப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகளாக அவர்கள் மீது வந்து அமர்ந்தார் என்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அந்த அக்கினி போட வரைக்கும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அக்கினி போடப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். எழுப்புதல் வரப்போகிறது, அக்கினி போடப்பட போகிறது. அதற்கு முன்னாலும் ஜெபிக்கிறார்கள். அக்கினி போடப்பட்டு விட்டது, இப்பொழுது இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறார்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கூட இருக்கும் பொழுது ஜெபிக்க முடியாதவர்கள், இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தும் ஜெபிக்க முடியாதவர்கள், எழுப்புதல் காலம் வந்த உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். 10 நாட்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிறார்கள். 1 மணி நேரம் கூட இயேசுவோடு இணைந்து ஜெபிக்க முடியாதவர்கள் 10 நாட்கள் ஜெபத்திலே தரித்திருக்கிறார்கள். காரணம் என்ன? எழுப்புதல் வரப்போகிறது, அக்கினி போடப்பட போகிறது. அதற்கு முன்பாக ஜெபம் பண்ண வேண்டும். ஆவியானவர் இந்த மக்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்படித்தான் தமிழ்நாட்டில் எழுப்புதல் உண்டாக போகிறபடியினால், இந்தியாவின் எழுப்புதல் தமிழ்நாட்டிலே அது ஆரம்பிக்க போகிறபடியினால், தமிழ்நாட்டிலே ஜெபிக்கிற மக்களை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் காலை 9 மணியிலிருந்து இதுவரைக்கும் ஒரே இடத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோமே, இதனுடைய ரகசியம் என்ன? ஆவியானவர் நம்மை ஜெபிக்க தூண்டி கொண்டிருக்கிறார். காரணம், எழுப்புதல் வரப்போகிறது, அக்கினி போடப்பட போகிறது. அந்த ஆண்டவருடைய வேளை வந்துவிட்டது, கர்த்தருடைய வேளை வந்துவிட்டபடினாலே தான் நம்மை ஜெபிக்கும்படி ஆண்டவர் தூண்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஜெபங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், இந்த அப்போஸ்தலர்கள் யார் பெரியவன் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இயேசு உயிரோடு இருக்கும் வரைக்கும் யார் பெரியவன் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இயேசு கூட இருந்த அன்பை குறித்து போதித்த போதிலும் கூட சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எழுப்புதல் காலம் வந்த உடனே ஒருமனப்பட்டவளாய் கூடி வந்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். யார் பெரியவன் என்ற பேச்சே வரவில்லை. யார் தலைவன், யார் செக்ரட்டரி, யார் ட்ரெஷரர், அந்த பேச்சே வரவில்லை. அந்த ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எழுப்புதல் காலம் வந்து விட்டால் அதுதான் நடைபெறும். கடந்த வாரத்திலே கோயம்புத்தூரிலே அங்க இருக்கிற பெந்தைகோஸ்தே பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மூலமாக, அந்த மாவட்டத்தினுடைய பெந்தைகோஸ்தே பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மூலமாய் 12 மணி நேர உபவாச ஜெபம் நடத்தப்பட்டது. இதுவரைக்கும் நாங்கள் தான் ஒவ்வொரு மாவட்டமாய் போய் நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் முதலாய் அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல இருந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுகிறோம், நாங்கள் எல்லா ஆயத்தங்களை செய்கிறோம், நீங்கள் வந்து ஜெபத்தை நடத்தி தாருங்கள் என்று அழைத்தார்கள். நாங்கள் இங்கே போயிருந்த போது ஆயிரக்கணக்கான விசுவாசிகள், பாஸ்டர்ஸ், பல 100 பாஸ்டர்மார்கள் அந்த மாவட்டம் முழுதும் இருந்து கூடி வந்திருந்தார்கள். 12 மணி நேரம் வைராக்கியத்தோடு கூட ஜெபித்தார்கள். அங்கே போட்டி இல்லை, பொறாமை இல்லை, யார் தலைவன், யார் மேடையில் இருக்க வேண்டும் அந்த பேச்சை அங்கே எழும்பவில்லை. நான் மேடையில் உட்காருவேன், எனக்கு எங்கே சீட்டு வேண்டும் அந்த எண்ணமே அவர்களுக்குள்ளே காணப்படவில்லை. எழுப்புதல் 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 என்று ஜெபிக்கிறதை பார்க்க முடிந்தது. நான் இந்த காட்சியை பார்த்தபோது அறிந்து கொண்டேன், இது எப்படி நடக்கிறது. காரணம், எழுப்புதல் வரப்போகிறது, எழுப்புதலின் காலம் வந்துவிட்டது, எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது, தீவிரமாய் வரப்போகிறது. ஆகவேதான் அவளை கர்த்தர் ஒன்றிணைத்து ஜெபிக்கும்படியாய் தோண்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். இதுவரை சம்பவித்திராத ஆச்சரியமான காரியங்கள் தமிழ்நாட்டு திருச்சபை வரலாற்றில் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், அதற்கு எழுப்புதலின் ஒரு அடையாளம். ஜனங்கள் ஜெபம் செய்வார்கள்.
சபைகள் பாகுபாடற்ற நிலைமையில ஜெபம் செய்வார்கள். அது ஒரு அடையாளம். இரண்டாவது ஒரு அடையாளம், எழுப்புதலுக்கான ஒரு அடையாளம் உபத்திரவம். இன்னைக்கு அண்ணவன் வாஸ்தாங்க எவ்வளவு உபத்திரவம். ஒரு வருஷத்துல 4000 இடங்களிலே கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள். ஒரு கூட்டம் நடத்தினால் கூட அதற்கு விரோதமாய் வழக்குகள் போடப்படுகிறது. சபைகளுக்கு விரோதமாய் ஆட்கள் எழும்புகிறார்கள், ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்கள். கடந்த வருடத்தில் மாத்திரம் 7 பேர் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள் இயேசுவுக்காக. சிறுபிள்ளை கூட மரித்திருக்கிறது என்ற செய்தியை நாம் அறிந்தோம். என்ன நடக்கிறது இந்தியாவில், தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது? இந்த மாதிரி உபத்திரம் ஆரம்பித்து விட்டதே. பலர் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆண்டவர் தானே நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தர் தான் அரசாங்கத்தை கொண்டு வருகிறவர் என்று சொல்லுகிறோமே, ஆனால் ஏன் இப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற கேள்வி பலருடைய உள்ளத்தில் எழும்புகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உபத்திரவம் எழுப்புதலுக்கான அடையாளம். இந்த உபத்திரவம் எழுப்புதலுக்கான அடையாளம். அல்லேலூயா. ஜெபிக்கிறது ஒரு அடையாளம், உபத்திரம் ஒரு அடையாளம். பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் இருந்தார்கள். இயேசு மரித்த உடனே இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் பேதுரு கூட சொன்னாங்க, இவன் இயேசு கூட இருந்தவன் தான் சொல்லி. அவர் பயந்து நடுங்கி நான் இல்லைன்னு சொல்லிட்டார். தன்னையும் நிறுவாங்க நீ பயம். அவர்கள் பயமுறுத்தப்பட்டார்கள். இயேசுவோடு இருந்தவர்களை கொலை செய்வதற்கு தேடினார்கள், பயமுறுத்தப்பட்டார்கள். ஒரு அறை வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தார்கள். நெருக்கமான சூழ்நிலை. எங்கே கிறிஸ்தவர்கள் நெருக்கப்படுகிறார்களோ அங்கே எழுப்புதல் உண்டாகும். நெருக்கப்படும் பொழுது ஜெபம் அதிகமாகும். இனி கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நெருக்கப்படுகிற சபைகள் ஜெபத்தை அதிகமாக்கும். நெருக்கப்படுகிற ஊழியர்கள் அதிகமாய் ஜெபிப்பார்கள். நெருக்கப்படுகிற கிறிஸ்தவர்கள் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். ஜெபம் பரலோகத்திற்கு போக போக தேவன் எழுப்புதலை துரிதப்படுத்தி விடுவார். அக்னி சீக்கிரமாய் போடப்பட்டு விடும். அதனால உபத்திரவம் எழுப்புதலுக்கான ஒரு அடையாளம். சுமார் 30 வருடத்திற்கு முன்னாலேயே நாங்கள் எழுப்புதலுக்காக 4 மாவட்டங்களுடைய ஜெபக்குழுவை ஜெபிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். அதில் ஒன்று, தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரும், அது இந்தியா முழுவதிலும் பரவும். அதே சமயத்தில் உபத்திரமும் வரும். தமிழ்நாட்டிலே கூட ஊழியர்கள் ரத்தம் சிந்தி மரிப்பார்கள். கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டு இயேசுவுக்காக ரத்தம் சிந்த கூடிய சூழ்நிலை வரும். அந்த உபத்திரம் வரும்போது பயப்படாதிருங்கள், அது எழுப்புதலுக்கான அடையாளம். உபத்திரவம் கட்டாயம் வந்தே தீரும் என்பதாய் ஆண்டவர் திருவிழம் பற்றினார். அது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 4-5 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு பயமுறுத்துகிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள். இயேசு பற்றி பேசக்கூடாது, ஜெயிலிலே போட்டு விடுவோம், உங்களை கொலை செய்து விடுவோம் என்று பயமுறுத்தப்படுகிறார்கள். இரண்டாவது, அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள், ஜெயிலிலே அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள். மூன்றாவது, அவர்கள் தாக்கப்படுகிறார்கள், அவளை அடித்து உதைத்து காயப்படுத்துகிறார்கள். நான்காவது, சிலர் கொலை செய்யப்படுகிறார்கள். ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கொலை செய்யப்பட்ட சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எழுப்புதல் காலத்தில் உபத்திரவம் உண்டாகும். இந்த உபத்திரவம் எழுப்புதலுக்கு ஒரு அடையாளமாயிருக்கிறது. ஆகவே நாம் நெருக்கப்படும் பொழுது, உபத்திரவப்படும் பொழுது அந்த எழுப்புதல் பலத்த விதமாய் வெடித்து கிளம்பும். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் ஒரு பெரிய அடையாளம் கூட. ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் உபத்திரவம். இந்த ரெண்டும் எழுப்புதலுக்கு மிகப்பெரிய அடையாளம். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் அது நடைபெறுகிறது. ஒரு பக்கம் சபை ஜெபிக்கிறது, ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள், விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்களை இல்லாமல் செய்து விடுவோம் என்ற முழக்கங்கள் கூட வந்து கொண்டிருக்கிறது. இந்த பயமுறுத்தல்களை கேட்கிறோம். இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் தேசத்திலே நீ வைராக்கியமாய் கிரியை செய்ய போகிறார். அவருடைய எழுப்புதல் அக்னி அவர் அனுப்ப போகிறார். இந்த எழுப்புதல் பற்றி பிடித்து பரவி செல்ல போகிறது. அந்த அக்னி வரும் பொழுது சபைகள் பெருகும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் அக்னி போடப்பட்ட முதல் நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கும் போது அந்த அக்கினி பரவ ஆரம்பிக்கிறபடியினால் தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டு சபை வளர்ந்து பெருகுகிறது. அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திற்கு வாருங்கள். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிறார்கள். எருசலேமிலே ஒரு பக்கம் உபத்திரவம், இன்னொரு பக்கம் சபை வேகமாய் வளர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரம் 32 வாசிக்கும் போது திரளான விசுவாசிகள் திரளாய் பெருகிவிட்டார்கள். 3000 5000 என்பது இப்ப திரள் கூட்டமாய் பெருகிவிட்டதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 14 நீங்கள் பாருங்கள். திரளான ஸ்திரீகளும் புருஷர்களும் கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர்கள் இந்த ஆசாரியர்கள். இப்பொழுது இயேசு இருந்த வரைக்கும் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் எழுப்புதல் வந்த பிறகு, ஆவியானுடைய அக்கினி போடப்பட்ட பிறகு ஆசாரியர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்படியானால் தமிழ்நாட்டில் இருக்கிற பூசாரிகள் கூட ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல போகிறார்கள். அதுதான் எழுப்புதல். அந்த எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. ஆண்டவர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 6 அதிகாரம் 7 வாசித்து பாருங்கள். சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் இப்ப எண்ண முடியல. 3000 5000 இப்ப எண்ண முடியாத அளவுக்கு எருசலேமிலே சீஷருடைய தொகை பெருகிவிட்டது. சபை வேகமாய் வளர்ந்து பெருகுவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8 அதிகாரத்தில் சமாரியாவுக்குள்ள அந்த எழுப்புதல் பரவுகிறது. சமாரியாவுக்குள்ள அடுத்த பட்டணத்துக்குள்ள எழுப்புதல். அங்கே திரளான பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8 அதிகாரம் 36 முதல் வாசித்து பாருங்கள். எத்தியோப்பியா தேசத்திலிருந்து வந்த ஒரு மந்திரி எருசலேம் தேவாலயத்தில் தொழுது கொண்டு திரும்பும் போது பிலிப்பு மூலமாய் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஒரு தேசத்தினுடைய மந்திரி மினிஸ்டர் ரட்சிக்கப்படுகிறார். அவர் மூலமாய் அந்த தேசத்திற்கு சுவிசேஷம் போகிறது. தமிழ்நாட்டில் இது நடக்க போகிறது. ஆண்டவர் தலைவர்களை ரட்சிக்க போகிறார். அதிகாரத்தில் இருக்கிறவர்களை ரட்சிக்க போகிறார். எழுப்புதல் காலத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்களை ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய எழுப்புதல் எல்லாருக்குள்ளும் ஒரு பெரிய பாதிப்பை மாற்றத்தை உண்டாக்கும். அதுதான் எழுப்புதல் செய்கிற ஒரு காரியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8 அதிகாரத்தில் சபைக்கு உபத்திரவம் உண்டாகிறது. உபத்திரவம் உச்சகட்டத்திற்கு போகிறது. கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்களை குடும்பமாய் கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கும்படி சவுல் என்கிற வாலிபன் எழும்புகிறான். தீவிரமாய் கிறிஸ்தவர்களை கொலை செய்வதை அவன் தெய்வத்திற்கு செய்கிற ஊழியமாக நினைக்கிறான். கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துவதை அவன் ஒரு பெரிய ஊழியமாய் இறைவனுக்கு செய்கிற ஊழியமாய் நினைக்கிறான். இன்றைக்கு இந்தியாவில் இதை பார்க்கிறோம், தமிழ்நாட்டில் இதை பார்க்கிறோம். அந்த உபத்திரவம் பெருகுகிறது. ஆனால் என்ன நடக்கிறது? விசுவாசிகள் சோர்ந்து போகவில்லை, ஜெபம் பண்ணுகிறார்கள். சிதறி போனவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். யார் உபத்திரப்படுத்துகிறாரோ அவருக்காக ஜெபங்கள் பரலோகத்திற்கு போகிறது. ஆண்டவர் பார்க்கிறார், யார் என்னுடைய சபையை உபத்திரப்படுத்துவது, யார் என்னுடைய சபைக்கு விரோதமாக எழும்புவது, அந்த மனிதன் எனக்கு வேண்டும் என்று அவரே இறங்கி வருகிறார். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனத்தில் ஆண்டவரே இறங்கி வந்து சவுலை சந்திக்கிறார். அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற்றி அவருடைய சபையை பெருக செய்யும்படிக்கு அவனை பயன்படுத்துகிறார். தமிழ்நாட்டிலே நடக்க போகிறது, இந்தியாவிலே நடக்க போகிறது. யாரு திருச்சபைக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ, யாரு சுவிசேஷத்திற்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்களை ஆண்டவரே சந்திக்க போகிறார். அவர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அவர்கள் ஊழியராய் மாற போகிறார்கள். எதிர்த்து நிற்கிற அமைப்பின் தலைவர்கள் ரட்சிக்கப்பட்டு சாட்சியாய் மாற போகிறார்கள். அவர்களே ஊழியர்களாய் எழும்ப போகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் நடந்த சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்க போகிறது. அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 31 வசனத்திற்கு வாருங்கள். சபைகள் சமாதானம் பெற்று
சபைகள் வளர்ந்து பெருகிட்டு சபை குறுகி போகாது, சபைகளை முடக்கி விட முடியாது. உபத்திரவம் பெருக பெருக சபைகள் பெருக ஆரம்பிக்கும். இன்னும் தீவிரமாய் சபைகள் வளர்ந்து பெருகும். இப்பொழுது 1000 பேர் இருக்கிற சபை இனி 1,00,000 பேர் உள்ள சபையாய் மாறிவிடும். 100 பேர் இருக்கிற சபை 1000 பேர் உள்ள சபைகளாய் மாறிவிடும். சபைகள் வளர்ந்து பெருகும். எழுப்புதல் காலத்திலே நடக்கிற காரியம் அதுதான். அப்போஸ்தலர் நடபடிகள் திரும்பி வர போகிறது. நம்முடைய தேசத்திலே நடைபெற போகிறது. பல மடங்காய் நடைபெற போகிறது. இவைகளை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அங்கே கொர்நேலியு என்கிற ஒரு 100க்கு அதிபதி ரட்சிக்கப்படுகிறார். அதிகாரத்தில் இருக்கிறவன், கலெக்டர்கள், தாசில்தார்கள், எஸ்பிக்கள், அந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவர் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். பிரபலமானவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்கு சாட்சியாய் மாறுவார்கள். இது நடைபெற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுப்புதல் வரும்போது இதெல்லாம் நடக்க போகிறது. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் நடைபெற போகிறது. அல்லேலூயா. சபைகள் வளர்ந்து பெருகும். சபைகள் வளர்ந்து பெருகும். சபை பெருகும் போது வசனமும் பெருகும். அப்போஸ்தலர் 9:31, அப்போஸ்தலர் 16:5 சபைகள் வளர்ந்து பெருகிற்று என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த 2 வசனத்தை பாருங்க. வசனம் விருத்தி அடைந்தது. கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று. கர்த்தருடைய வசனம் சபை பெருக பெருக கர்த்தருடைய வசனம் விருத்தி அடையும். கர்த்தருடைய வசனம் பெருகும். கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ளும் என்பதாக பார்க்கிறோம். அந்த எழுப்புதல் காலத்தில் இதுதான் நடக்கும். இன்னும் அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் நடக்கும். எபேசு பட்டணத்தில் மந்திரவாதிகள் அவர்கள் எல்லாம் தங்களுடைய மந்திர புஸ்தகத்தை கொண்டு வந்து போட்டு எரித்தார்கள். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குறி சொல்லுகிறவர்கள் மந்திரவாதிகள் தங்களுடைய புஸ்தகம் ஏடுகளை எல்லாம் கொண்டு வந்து போட்டு எரித்து இதில் ஒன்றுமில்லை, மெய்யான ரட்சகரை அறிந்து கொண்டோம் என்று சொல்ல போகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் நடைபெற்ற காரியங்கள் நடக்க போகிறது. அல்லேலூயா. அதுதான் எழுப்புதல். இந்த எழுப்புதலுக்கு தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். 5 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 10 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க என்பதற்கு அல்ல. 1000 லட்சமாய் ரட்சிக்கப்பட்டு சபைகள் விருத்தி அடைந்து பெருகும். அதற்கு தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு நாம் ஜெபிக்கிறோம். சரி, இந்த எழுப்புதல்ல அக்னி அதுதான் முக்கியமான இடம் வகிக்கிறது. எழுப்புதல் நடந்த சில இடங்களில் அந்த அக்னி போடப்பட்ட சம்பவங்களை சரித்திரம் கூறுகிறது. பிரியமானவர்களே, அந்த அக்னி போட இந்தோனேஷியா தேசத்தின் எழுப்புதலை நீங்க வாசித்து பாருங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தோனேஷியா தேசத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஆலயம் இருந்தது. திடீரென்று இந்த ஆலயத்தின் மோட்டு பகுதியில் தீப்பிடித்து கொண்டது. ஆலயம் தீப்பற்றி எரிவதை ஜனங்கள் கண்டபோது கிராமத்தில் உடனே ஆலய மணி அடிச்சு மக்கள் எல்லாம் வர வைத்தார்கள். ஆலயத்தில் நெருப்பு பிடித்து விட்டது, ஓடி வாருங்கள் என்று எல்லாரும் தண்ணி கொண்டு வந்து ஊற்றி அணைத்து பார்த்தால் நெருப்பு அணையவில்லை. அது இன்னும் கொழுந்து விட்டு பலமாய் எரிகிறது. அதை பார்க்கிறாங்க, அது சேதம் உண்டாக்கவில்லை. அந்த எரிந்ததுனால மோடு சேதமாகவில்லை. ஆனால் நெருப்பு எரிகிறது, சேதம் உண்டாகவில்லை, அணைக்கவும் முடியவில்லை. ஜனங்கள் அப்படி ஆச்சரியமா ஊரை திரண்டு வந்து நெருப்பை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது என்ன நெருப்பு இப்படி எரிகிறது என்று அவங்க பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த ஆலயத்தின் கதவை திறந்து கொண்டு ஒரு மனிதன் வெளியே வந்தான். எல்லாரும் பார்க்கிறாங்க, சர்ச்சை நெருப்பு பிடித்து எரிகிறது. சர்ச்சுக்குள்ள ஒரு மனிதன் வருகிறானே, ஆலயம் நெருப்பு பிடித்து எரிகிறது, என்ன பண்ணுகிறீர்கள் என்று. அவன் சொன்னான், நெருப்பு எரிதா? நாங்க உள்ளுக்குள்ள பல மணி நேரமா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறு கூட்டம் உள்ள போய் பார்த்தால் ஆவில நிரம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் அந்த ஊர் மக்களுக்கு தெரிந்தது, இது சாதாரண அழிவை உண்டாக்குகிற நெருப்பு அல்ல, இது பரிசுத்த ஆவியாகிய அக்னி, இது எழுப்புதலின் அக்னி. அப்படித்தான் எழுப்புதல் இந்தோனேஷியா தேசத்திலே ஆரம்பித்தது. ஒரு ஆலயத்திலே போடப்பட்ட இந்த அக்னி அது பரவி 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 இன்றைக்கு நிலைமை தெரியுமா? உலகத்திலேயே பெரிய இஸ்லாமிய நாடு இந்தோனேஷியா. ஆயிரக்கணக்கான தீவுகள் கூட்டம் அமைந்த ஒரு நாடு. இன்றைக்கு நிலைமை, இன்றைக்கு உள்ள சூழ்நிலை தெரியுமா? உலகத்திலேயே பெரிய இஸ்லாமிய நாட்டில் 25% அதிகமான பேர் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள்.
எழுப்புதல் அசைத்துவிடும் தேசத்தை. எப்படிப்பட்ட காரியத்தையும் அது தலைகளாய் மாற்றிவிடும். எழுப்புதல் அக்கினி போடப்பட்டபடியினால் தேசம் அப்படியே மாற்றப்பட்டு திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இன்னும் அந்த அக்கினி பரவி கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, 1904-5 ஆண்டுகள்ல வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் உண்டது. ஈவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு வாலிபனை கர்த்தர் பயன்படுத்தினார். ஈவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு வாலிபன், அவன் எழுப்புதலுக்காக ஜெபித்தான். அந்த தேசத்தில் மதுபானம், கேளிக்கைகள், வேசித்தனம், பாவங்கள் பெருகி ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி உலக சிற்றின்பத்தில் மாயையிலே அதிக கவனம் செலுத்தினபடியினால் அவனுடைய உள்ளம் தாகம் கொண்டது. தேசம் பரிசுத்தமாகணும், எழுப்புதல் வரணும், இந்த பாவங்கள் ஒழியணும்னு கதறி ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் 15 வயதில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். 11 வருடங்கள் ஜெபித்தானாம். இரவு 12 மணியிலிருந்து 4 மணி வரை ஒவ்வொரு நாள் இரவும் தேவ சமூகத்தில் அவருடைய ஆத்மா கதறினது. ஆண்டவரே, எழுப்புதலை அனுப்பும், எழுப்புதல் அக்கினியை அனுப்பும், ஒரு மாற்றத்தை அனுப்பும் என்று அவன் ஜெபம் பண்ணினான். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு 1904 ஆண்டு ஒரு எழுப்புதலை அனுப்பினார். வேல்ஸ் தேசத்தில் அந்த எழுப்புதல் பரவ ஆரம்பித்தது. ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்பட்டார்கள். மதுபான கடைகள் மூடப்பட்டது, நடன கிளப்புகள் மூடப்பட்டது. ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரை குறித்த பயம் உண்டானது, ஒரு பரிசுத்தம் உண்டானது, ஒரு பெரிய மாற்றம் அந்த தேசத்திலே உண்டானது. வேல்ஸ் தேசத்திலே எழுப்புதல் நடைபெறுகிறது என்பதை அறிந்தபோது உலகத்தின் பல நாடுகளிலிருந்தும் பலர் வந்தார்களாம் அந்த எழுப்புதலிலே பங்கு பெறுவதற்கு. அப்பொழுது அமெரிக்கா தேசத்திலிருந்து வில்லியம் சீமோர் என்கிற ஒரு கருப்பு இன அமெரிக்கர், ஒரு பிளாக் அமெரிக்கன் வில்லியம் சீமோர் இந்த எழுப்புதலை குறித்து கேள்விப்பட்ட போது அந்த நாட்டிற்கு போனார். அந்த எழுப்புதலை எல்லாம் பார்த்தார். அவருக்குள்ள எழுப்புதல் அக்கினி பற்றி கொண்டது. அமெரிக்காவில் எழுப்புதல் வரணும். அமெரிக்கா கிறிஸ்தவ நாடா இருந்து பின்வாங்கி போனது. இந்த நாட்டில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று அவருக்குள்ள ஒரு எழுப்புதல் அக்கினி தாகம் உண்டானது. அங்கிருந்து வந்தவர் 1906 வருஷம் அமெரிக்கா தேசம் வந்து சிகாகோ பட்டணத்தில் அங்குள்ள சபைகளை போய் சொன்னார், ஆவியானவர் எனக்கு செய்தி கொடுத்திருக்கிறார், நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று. ஒருவரும் சபையில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொல்லுகிற ஆவியானவர், அபிஷேகம், அந்நிய பாஷை, அதை சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியே போய் என்று அனுப்பிவிட்டார்கள். மனம் சோர்ந்து போனவராய் அவர் கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் என்கிற பட்டணத்திற்கு வந்தார். லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்தில் வந்தபோதும் சபைகள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சபைக்குள்ளே அவரை உள்ளே விடவில்லை. அவர் சொன்னார், அந்த எழுப்புதல் அக்கினி பற்றி எரிந்ததுனால கர்த்தருடைய செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார். யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அபிஷேகத்தை, அந்நிய பாஷையை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புறம்பே தள்ளினார்கள். ஆவியானவர் அமர்ந்திருக்க விடவில்லை. ஒரு நாள் அவர் தெருவிலே பிரசங்கம் பண்ணினார். அசூசா ஸ்ட்ரீட் என்கிற அசூசா தெரு என்கிற ஒரு இடம் கலிபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிறது. தெருவில் நின்று பிரசங்கத்தை ஆரம்பித்தார். ஆவியானவர் அவரை தூண்டி எழுப்பினபடினால் பேச ஆரம்பித்தார். அதை கேட்ட மக்கள் உணர்த்தப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே விழுந்தார்கள். ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், அபிஷேகம் பெற்றார்கள், அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வர ஆரம்பித்தார்கள். ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். எழுப்புதல் பரவ ஆரம்பித்தது. அந்த அசூசா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு பாழடைந்து போன ஒரு ஆலயம், நெருப்பு பிடித்து எரிந்து போய் புதுப்பிக்கப்படாமல் இருந்த ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம், 60 அடி நீளம், 40 அடி அகலம், ஒரு சின்ன இடம். அந்த இடத்தை சுத்தம் பண்ணி அந்த இடத்துல ஜெபிக்கும்படி அவர் முழங்கால் படியிட்டார். அங்கே பிரசங்க பீடம் இல்லை, மைக்கு இல்லை, ஜனங்கள் உட்கார்வதற்கு சேர் இல்லை. வெறும் கட்டடத்தை சுத்தம் பண்ணினார். ஜனங்கள் கூடி வந்தார்கள். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆவியானவர் ஊற்றப்பட 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 ஜனங்கள் பாவ உணர்வடைந்து மனம் திரும்பினாங்க, ரட்சிக்கப்பட்டார்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள், அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தார்கள். எழுப்புதல் பரவ ஆரம்பித்தது. தினமும் 3 வேளை கூட்டங்கள் நடத்த ஆரம்பிக்கப்பட்ட போது ஜனங்கள் திரளாய் வர ஆரம்பித்தார்கள். ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக ஆரம்பித்தது. நாடு முழுவதிலும் இருந்து பல இடத்திலிருந்து ஜனங்கள் எழுப்புதலை குறித்து கேள்விப்பட்டு வர ஆரம்பித்தார்கள். அந்த எழுப்புதல் பரவும் அது மாத்திரமல்ல, பல தேசத்திலிருந்து எழுப்புதலை குறித்து கேள்விப்பட்டு வர ஆரம்பித்தார்கள். அந்த மனிதர் மூலமாய் 10 ஆண்டுகள் அந்த எழுப்புதல் நீடித்தது என்பதாக சொல்லப்படுகிறது. 2-3 வருடங்கள் தான் அது பலத்த விதமாய் கிரியை செய்தது. ஆனால் 10 ஆண்டுகள் வரைக்கும் அந்த எழுப்புதல் நீடித்தது
என்பதாய் சரித்திரம் சொல்லுகிறது. அதை குறித்து வாசித்த போது ஆச்சரியமான பல காரியங்களை காண முடிந்தது. அந்த சின்ன ஆலயத்திற்குள்ள வில்லியம் சீமோர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது மேகம் வந்து அந்த ஆலயத்தை மூடிக்கொள்ளுமாம். ஜனங்கள் கண் திறந்து பார்க்கும் போது ஆலயம் முழுவதும் மேகம் நிறைந்திருக்கும். அந்த அளவிற்கு கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பும். எல்லாரும் பரிசுத்தாவினால் நிறைந்திருப்பார்கள். அப்பொழுது பலத்த அற்புதங்கள் நடக்கும். சப்பானிகள் நடப்பார்கள், குருடர் பார்வை அடைவார்கள், கையில்லாதவர்களுக்கு கை உருவாகும். அப்படி பலத்த அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வந்தார்கள். ஆலயத்திற்கு வெளியிலே அதை பார்த்த மக்கள் சாட்சியாய் குறிப்பிடுகிறார்கள். அந்த ஆலயத்தின் மேல் பகுதியிலே 50 அடி உயரத்திற்கு அக்கினி எரிந்து கொண்டிருந்த காட்சியை பலர் பார்த்திருக்கிறார்கள். உள்ளே மேகம் நிரம்பி இருக்கிறதை பார்த்திருக்கிறார்கள். ஆலயத்திற்கு மேலே நெருப்பு பற்றி எரிகிற காட்சியை பார்த்திருக்கிறார்கள். பல தூர இடத்திலிருந்து வரும் பொழுது அந்த நெருப்பு எரிகிற காட்சியை கண்டு அந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது 1906 வருஷம் அமெரிக்காவில் நடைபெற்ற அந்த எழுப்புதலில் நடந்த ஒரு சம்பவம். அந்த எழுப்புதல் மூலமாகத்தான் சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் என்கிற ஒரு பெந்தேகோஸ்து அந்த ஒரு டினாமினேஷன் உருவாக்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டு அந்த எழுப்புதல் மூலமாகத்தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை உருவாக்கப்பட்டது. அங்கே போடப்பட்ட அக்னியின் மூலமாய் உலகம் முழுவதிலும் லட்சக்கணக்கான திருச்சபைகள் உருவாக்கப்பட்டது என்று சரித்திரம் கூறுகிறது. அந்த அக்னியின் மூலமாக, பரிசுத்தாவின் அக்னி போடப்பட்டதின் மூலமாய் அந்த அக்னி பரவி ஒரு பெரிய எழுப்புதலை உலகம் முழுவதிலும் கொண்டு வந்திருக்கிறது. அந்த வில்லியம் சீமோர் என்ற தேவ மனிதர் மரணத்திற்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இதே மாதிரி ஒரு எழுப்புதல், இதை விட பலத்த வல்லமையோடு தேவ அக்னி போடப்பட்டு ஒரு எழுப்புதல் உலகத்தை அசைக்க போகிறது என்று அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அந்த நாள் வந்துவிட்டது. அன்றைக்கு அங்கே போடப்பட்ட அக்னியை ஆண்டவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போடுவதற்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த நாள் வந்துவிட்டது. என் அக்னி நான் போட வந்தேன், அதை பற்றி எறிய விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் தன்னுடைய அக்னி நமக்குள்ளே போட விரும்புகிறார். நமக்குள்ள அந்த அக்னிமயமான நாவுகள் வந்து 120 பேர் மேல் அமர்ந்தாரு. அவங்களுக்கு தெரியாது ஆவியானவர் எப்படி வருவார், இப்படி அக்னி வந்து தலையில இறங்குமா, ஒண்ணுமே தெரியாது. அந்த அக்னி வந்து இறங்கினதை கண்டார்கள். இன்றைக்கு அதே அக்னி, பெந்தேகோஸ்தே நாளின் அக்னி, அந்த எழுப்புதல் அக்னி உங்கள் யாவர் மீதும் போடப்பட வேண்டும் என்று என் உள்ளம் விரும்புகிறது. ஆண்டவர் அக்னியை எல்லார் மீதும் போட வேண்டும் என்று என் உள்ளம் தாகம் கொள்ளுகிறது. அதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய அக்னியை போடும். ஒரு பெந்தேகோஸ்தே நாள் எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு உண்டாகட்டும். இந்த சென்னை பட்டணத்தில் இந்த அக்னி இங்கு வந்திருக்கிற யாவர் மேலும் போடப்படட்டும் என்று இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். யாவரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போம். வேகமாய் ஜெபம் பண்ணி யாவரும் எழுந்து நிற்போம். டிவியிலே இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்களும் இந்த அக்னியை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். ஆண்டவரே, உம்முடைய அக்னியை போடும் என்று சொல்லி கேட்க போகிறீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் என்ற பல்லவி நாம் கரந்தட்டி பாட போகிறோம். ஆண்டவரே, எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் மத்தியிலே, எழுப்புதல் அனுப்பும் இந்த நேரத்திலே. ஆண்டவரே, எழுப்புதலை அனுப்பும் எங்கள் குடும்பத்திலே, இந்த நேரத்திலே, எங்களுடைய சபையிலே, எங்களுடைய மாநிலத்திலே, எங்கள் தேசத்திலே என்று கைத்தட்டி பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுப்புதலை குறித்த தாகத்தோடு ஒரு மனதோடு இந்த பல்லவியை நாம் பாட போகிறோம். எல்லாம் பின்னால் இருந்தாலும் சரி, இன்றைக்கு அக்னி இந்த பந்தல் முழுவதிலும் உங்கள் யாவர் மேலும் வந்து இறங்க போகிறது. எழுப்புதல் அக்னி ஆண்டவர் போட போகிறார். ஆவியானுடைய அக்னி இறங்க போகிறது. பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆயத்தமாகுங்கள். அக்னியை பெற்றுக்கொள்ளும்படி. எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் உள்ளத்திலே. அல்லேலூயா. எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் உள்ளத்திலே. எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் கூட்டத்திலே. அல்லேலூயா. எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் இந்த நேரத்திலே. எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் சபையினிலே. அல்லேலூயா. எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் இந்த நேரத்திலே. எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் ஊரினிலே.
எழுப்புதல் அனுபவம், எழுப்புதல் அனுபவம் இந்த நேரத்திலே. எழுப்புதல் அனுபவம், எழுப்புதல் அனுபவம் எங்கள் காலத்திலே. அல்லேலூயா. எழுப்புதல் அனுபவம், எழுப்புதல் அனுபவம் இந்த நேரத்திலே. கைதடி கைதடி. எழுப்புதல் அனுபவம், எழுப்புதல் அனுபவம் எங்கள் தேசத்திலே. அல்லேலூயா. எழுப்புதல் அனுபவம், எழுப்புதல் அனுபவம் எங்கள் தேசத்திலே. எழுப்புதல் அனுபவம், எழுப்புதல் அனுபவம் இந்த கூட்டத்திலே. அல்லேலூயா. எழுப்புதல் அனுபவம், எழுப்புதல் அனுபவம் இந்த நேரத்திலே. எழுப்புதல் அனுபவம், எழுப்புதல் அனுபவம் எங்கள் உள்ளத்திலே. அல்லேலூயா. எழுப்புதல் அனுபவம், எழுப்புதல் அனுபவம் இந்த நேரத்திலே. எழுப்புதல் அனுபவம், எழுப்புதல் அனுபவம் இந்த கூட்டத்திலே. அல்லேலூயா. எழுப்புதல் அனுபவம், எழுப்புதல் அனுபவம் இந்த கூட்டத்திலே. எழுப்புதல் அனுபவம், எழுப்புதல் அனுபவம் இந்த அப்படி எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க, எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க, எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கணும், இருதய கர்த்தரை நோக்கி பார்க்கணும். பெந்தேகோஸ்தே நாளில இறங்கின அக்னி என் மேல இறங்கணும் ஆண்டவரே. எனக்குள்ள இந்த அக்னி வரணும். இப்ப அந்த அக்னி உங்க மேல உள போகிறது. அக்னிமயமான நாவுகள் உங்க மேல வந்து அமர போகிறது. உங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிய போகிறது. ஒரு அக்னி உங்களுக்குள்ளே பற்றி எரிய போகிறது. எழுப்புதல் அக்னி, எழுப்புதல் அக்னி, எழுப்புதல் அக்னி, பரிசுத்தாவின் அக்னி, அக்னி, அக்னி. தாகத்தோட கேளுங்க, தாகத்தோட கேளுங்க. அக்னி வேணும் ஆண்டவரே, எழுப்புதல் அக்னி வேண்டும் ஆண்டவரே. அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது, அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. எழுப்புதல் அக்னி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவின் அக்னி உங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது 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 பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. அக்னி அக்னி உங்களுக்குள்ள இறங்குவதை உணர்கிறீர்கள். பெற்றுக்கொள்ளுங்க. வாயை திறந்து ஆண்டவரை துதிங்க. வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. அக்னி, fire, fire of the Holy Ghost ஒவ்வொருவரை நிரப்புவதாக. நிரப்புகிறது. அக்னி நிரப்புகிறது. வாய் திறந்தவரை துதியுங்கள், துதியுங்கள். இப்பொழுது துதிக்க துதிக்க அகண்டோட அக்னியின் வல்லமை உங்களுக்குள்ளே பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. Thank you Lord, thank you Lord. உம்முடைய அக்னி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அக்னி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் அக்னி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அக்னி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அக்னி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அக்னி ஊற்றப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஆண்டவருடைய அக்னி இறங்குகிறார். அவர் உங்களை வரங்களினால் நிரப்ப போகிறார். நீங்க இந்த நாள்ல இருந்து வித்தியாசமாய் உங்களை ஜெபத்தில் ஆண்டவர் நடத்த போகிறார். இனி ஜெபிக்காமல் உங்களால் இருக்க முடியாது. ராத்திரி எல்லாம் ஜெபிக்க போறீங்க, பகல் எல்லாம் ஜெபிக்க போறீங்க. இனி நாள் கணக்கா ஜெபிக்க போறீங்க, மணிக்கணக்கா ஜெபிக்க போகிறீங்க. அக்னியாய் ஜெபம் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஜெபம் சாத்தானுடைய வல்லமைகளை உடைத்தெறிய போகிறது.
அடுத்த தேவன் தம்முடைய வரங்களினாலும் வல்லமையினாலும் நிரப்ப போகிறார். வரங்களினாலும் வல்லமையினாலும் உங்களுக்கு முன்பாக இனி அசுத்த ஆவிகள் நடுங்கும். உங்களுக்கு முன்னாலே இனி பிசாசுகள் அலறி ஓடும். நீங்கள் ஜெபிக்கும் போது வியாதியஸ்தர்கள் சுகமடைவார்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது சப்பானிகள் நடப்பார்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது குருடர் பார்வை அடைவார்கள். பலத்த அற்புத அடையாளங்கள் உங்கள் மூலமாய் நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, உம்முடைய அக்னியை எனக்குள்ளே போடும். வரங்களினால் என்னை நிரப்ப. அப்படியே கேளுங்க, கேளுங்க, வாய் திறந்து. வரங்களினால் என்னை நிரப்பும், வல்லமையினால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, வரங்களினால் நிரப்பும். கரம் உயர்த்தி ஜெபிக்கிற யாவர் மீதும் ஆண்டவர் தம்முடைய வரங்களினால் அபிஷேகம் பண்ணுகிறார், வல்லமையினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒவ்வொருவர் மீதும் அக்னி இறங்குவராக. வரங்களினால் நிரப்புவீராக, வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்புவீராக. பலத்த அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. அசுத்த ஆவிகள் நடுங்கும்படியாக, வியாதிகள் விலகும்படியாக, சப்பானிகள் நடக்கும்படியாக, பலத்த அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் இவர்களை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவர் மீதும் ஆவியானுடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஆர்ப்பரித்து ஆண்டவரை தோதிங்க, கரந்தட்டி ஆண்டவரை தோதிங்க. அல்லேலூயா. கவனிங்க, எழுப்புதல் காலத்துல ஆண்டவர் சொன்னாரு, சாதாரண விசுவாசிகளை கொண்டுதான் ஆண்டவர் பல அற்புதங்களை செய்ய போகிறார். வால் போஸ்ட்ல படம் போடுகிற, டிவியில வந்து பேசுகிற பிரபலமான ஊழியர்களை கொண்டு அல்ல, சாதாரண ஆட்களை கொண்டுதான் பல அற்புதம் நடக்கும். செத்த ஆளு, இங்க யாரோ ஜெபம் பண்ணாங்களா, செத்த ஆளு எழும்பிட்டானா, சப்பானி நடக்கிறானா, குருடர் பார்வடைஞ்சிட்டாங்களா, யாரு யாரு யாருங்க யாருன்னே தெரியல, ஒரு கிறிஸ்தவர் ஜெபிச்சாரா, அற்புதம் நடந்து விட்டதான். அப்படி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தான் பயன்படுத்த போகிறார். எழுப்புதலில் அக்னியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறார். உங்களுடைய கரத்தின் மூலமாய் வல்லமை புறப்பட போகிறது. நமக்கு இன்னொரு 15 நிமிஷம் இருக்குது. நீங்க அதை பார்க்க போறீங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். நல்ல கவனிங்க. ஜபத்தோட என்னோட இணைந்து கரெக்டா ஜபிக்கணும். நீங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, எங்க நின்றாலும் சரி, என்ன கவனிங்க. இதுல வியாதி உள்ளவங்க, முக்கியமா கேன்சர் இருக்குது, கட்டி, என் சரீரத்தில் கட்டி, லம்ஸ் இருக்குது, தொண்டையில கட்டி, மார்பில் கட்டி, வயிற்றுல கட்டி, கேன்சர் கட்டி, டிபி கட்டி, தைராய்டு கட்டி இருக்குது, கர்ப்பப்பையில கட்டி, அல்லது என் கண்ணு பாதிக்கப்பட்டு கண்ணு குருடா இருக்குது, ஒரு கண்ணு தெரியல, காது கேட்கல, என் கையை என் காலை பயன்படுத்த நடக்க முடியல, எலும்புகள்லாம் நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது, சரீர உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வியாதியோட பெரிய ஒரு பலத்த பாதிப்போடு வந்திருக்கிறவங்க, ஆண்டவர் இன்னைக்கு என்னை சுகமாக்கணும், எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படி சொல்றவங்க கரம் வைத்துங்க.